எங்க மாவட்ட செயலாளர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசித்து ஒரு தெளிவான ஒரு முடிவை, ஒரு மகத்தான கூட்டணியை உங்கள் ஒப்புதலுடன் தான் தேமுதிக கூட்டணி அறிவிப்பு எப்போது என்று கேட்கும் போதெல்லாம் அதற்கான தேதியை மட்டும் அறிவித்து வருகிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா. ஜனவரி 9ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி என்று சொல்லி வந்த பிரேமலதா தற்போது விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் பொறுமையா யோசிச்சு எங்களுடைய கட்சிக்கும் எதிர்காலத்துக்கும் எது நல்லது நாங்கள் யோசிச்சு முடிவெடுக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா இன்னும் நான் பல முறை சொன்னதை மீண்டும் என்ன சொல்ல வைக்கிறீங்க. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை, ஓட்டர் லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட்டு இன்னும் வெளியிடலை, அதே மாதிரி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கலை. இன்றைக்கி இருக்கின்ற 2 பெரிய கட்சிகள் அவங்களுடைய கூட்டணியை இன்னும் இறுதி செய்யலை. அப்படி எல்லாமே இருக்கிறப்போ தேமுதிகவை மட்டும் ஏன் தொடர்ந்து இந்த கேள்வி கேட்குறீங்கன்றதான் எனக்கு புரியல. நான் பல முறை சொல்லிட்டேன். உரிய நேரத்தில் உரியபடி நாங்கள் அறிவிப்போம். எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை ஆல்ரெடி கலந்து ஆலோசிச்சிருக்கோம். அவர்கள் விருப்பம், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பத்தின்படி தேமுதிக இந்த வாட்டி நிச்சயமாக ஒரு மகத்தான கூட்டணியை அமைப்போம் என்பதை மட்டும் இப்ப நான் சொல்ல கடமைப்பட்டேன். சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் ஓரளவுக்கு கூட்டணியை உறுதி செய்துவிட்டன. நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்து தேர்தலை சந்திப்பதாக அறிவித்துவிட்டது. ஆனால் தவேக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கூறியும் எந்த கட்சிகளும் இன்னும் கூட்டணிக்கு வரவில்லை. இந்த சூழலில்தான் கடந்த ஜனவரி மாதமே நடந்த மாநில மாநாட்டில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறோம் என்பதை தெரிவிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்த நிலையில் மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடவில்லை. தேமுதிக சாதாரண கட்சி இல்லை. மீண்டும் சொல்கிறேன், நமக்கென்று ஒரு கௌரவம் உண்டு, நமக்கென்று ஒரு மரியாதை உண்டு, நமக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு. அதையெல்லாம் யார் மதிக்கிறார்களோ அவர்களோட தான், என் தொண்டர்களை யார் மதிக்கிறார்களோ அவங்க கூட தான் கூட்டணி. ஏன்னா தலைவர் சொல்வார், நான் தலை குனிவனே ஒளி என் தொண்டனை தலை குனிய வைக்க மாட்டேன் என்று. அதேதான் உங்க அண்ணியாரும் நான் சொல்றேன். எத்தனை ஏச்சுக்கள், பேச்சுக்கள், பழி, பாவம், பேரம் பேசுறாங்க, போட்டி வாங்க, என்ன வேணா சொல்லுங்கடா. நீங்க என் தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ அது மட்டுமே என்னுடைய வேத வாக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நாமும் தெளிவாக சிந்திச்சு டைம் எடுத்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். தெளிவா சிந்திச்சு ஒரு மகத்தான கூட்டணியை உங்கள் ஒப்புதலுடன் தான், உங்கள் ஒப்புதலுடன், எங்க மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேர் ஒப்புதலுடன் தான் நாம் அறிவிப்போம். முன்னதாக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக தேமுதிக இருந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிமுக சொன்னபடியே ராஜ்யசபா சீட் கொடுக்கவில்லை என்று கூறி கூட்டணி உறுதிப்பாட்டை தேமுதிக அளிக்கவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிரதமர் மோடி தலைமையில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் தேமுதிக பங்கேற்கவில்லை. அதே நேரத்தில் திமுகவுடன் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டது. இப்படி இருக்க ஜனவரி 30 அன்று திருநெல்வேலியில் நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை, இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியாகவில்லை, எனவே கூட்டணி முடிவெடுப்பதில் எந்த அவசரமும் இல்லை, உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுப்பதாகவும் மாவட்ட செயலாளர்களின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து பிப்ரவரி 3 நேற்றைய தினம் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் கூட்டணி தொடர்பாக இறுதி முடிவெடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஆனாலும் எந்தவொரு முடிவும் வெளியாகவில்லை. தேர்தலையொட்டி மற்ற கட்சிகள் கூட்டணி முடிவை எடுத்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை ஆயத்தப்படுத்தும் நிலையில் கூட்டணியையே அறிவிக்காமல் இழுபறியில் இருந்து வருகிறது தேமுதிக.